அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே யானைகள் கம்பீரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தையும் பார்க்குறோம். நம்ம இங்கே கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோயில் 1000 வருடங்களுக்கு மேலே பழமையானது, பல்லவர் காலத்துக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் ரொம்ப பெருசாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய கோயில் இந்த கோவில். கோயில் உள்ளேயே நிறைய தனி சன்னதிகளும் அமைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த கோயிலுடைய தீர்த்தமான சித்தி தீர்த்தம் அதான் பார்த்துட்ருக்கோம். இந்த கோயில் குளமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. சுற்றிலுமே நந்தி பகவானுடைய சிலைகளையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய குளமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் குளித்தா நமக்கு சர்வ ரோக நிவாரணமும் ஆகும். அதே சமயத்தில் நமக்கு வேண்டியதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சித்தி தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் நீராடி மாவிளக்கு சிவபெருமானுக்கு போட்டால் சர்வ ரோகண நிவாரணமும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் சகல செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது முக்கியமான குறிப்பாக இருக்குது. நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது ஸ்ரீ விநாயகர் பெருமானை தான் பார்க்க போகிறோம். நம்ம விநாயகரை வேண்டிட்டு தான் மித்த சன்னதிகளும் சிவபெருமானையும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம அடுத்ததாக இந்த கோயில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை தனி சன்னதி தான் பார்த்துட்ருக்கோம். துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடும் போது நமக்கு சகல செல்வங்களும் சேரும். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமுது பெறுவதற்காக பார்க்கடலை மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கைதாகவும் வைத்து அமுதம் கடையிறாங்க. அப்போ திருமாலே கூர்ம அவதாரம் எடுத்து அவர்களுக்கு உதவியும் புரிகிறார். அதனால் திருமாலுக்கு ரொம்ப ஆணவம் அதிகமானதாக சொல்லப்படுகின்றது. சிவபெருமான் திருமாலோட ஆணவத்தை அடக்கிறார். ஆணவம் அழிந்த திருமாலும் தாம் செய்த குற்றம் நீங்க இங்கே இருக்கக்கூடிய ஜோதிலிங்கத்தையும் வழிபட்டார். கச்சபம் என்றால் ஆமை. ஆமை வடிவத்தில் இங்கு திருமால் சிவபெருமானை வழிபட்டதால் இவருக்கு கச்சபேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. இங்கே திருமாலே சிவபெருமானை வணங்கியதால் இங்கே சைவமும் வைணவமும் ஒன்றிணைந்த தலமாகவே கருதப்படுகின்றது. நம்ம இங்கே சிவபெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுடைய உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சன்னதிகள்லாம் பார்க்குறோம். இங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பக்கத்துலேயே ஞான கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம இங்கே பார்த்தோன்னா 63 நாயன்மார்களுக்கும் தனி சிலைகள் வச்சுருக்காங்க. அவங்க பிறந்த தினம், கிழமை, அதுக்கப்புறம் நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய சிவலிங்கங்களும் அமைச்சிருக்காங்க. நம்ம இங்கே இப்போ லிங்கோத்பவர் தான் தரிசனம் பண்ண போகிறோம். இவருக்கு எதிர்த்த மாதிரியே விநாயகரும் சண்முகரும் தனி சிலைகளாக அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய துர்க்கை சன்னதியும் அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரியும் தரிசனம் பண்ணுறோம். இங்கே சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே நம்ம நவக்கிரகங்களையும் பார்க்குறோம். இந்த கோவிலில் ஆதிகேச பெருமாளும் இருந்து நமக்கு அருள் புரிகிறார்.
நம்ம அடுத்ததாக வந்து பார்க்குறது வந்து கால பைரவருக்கு இருக்கக்கூடிய தனி சன்னதி தான் வந்து பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக வந்து பார்க்குறது வந்து நடராஜ பெருமான் தான் வந்து பார்க்குறோம். இவர் அழகாக இங்கே வந்து நடன காட்சியோடு நமக்கு காட்சி கொடுக்குறார். நம்ம அடுத்ததாக வந்து சிவபெருமானை வந்து உற்சவ காலங்கள்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய வாகனங்களே வந்து பார்க்குறோம். அங்கெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து முற்றிலுமான ஒரு கல்கோவில். பெரிய மதில் சுவர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறோம். பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடு வந்து இருக்குது. மதில் சுவர் மேலெல்லாம் நந்தி பெருமாளுடைய சுதை சிற்பத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருக்குது. அடுத்ததாக நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். நம்ம முதல்ல வந்து பார்க்குறது பொய்யாமொழி விநாயகர். இவரை வந்து சத்திய விநாயகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கார் விநாயகர் இங்கே. இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் சக்தி வாய்ந்த சிவலிங்கங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த சிவலிங்கங்களையெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்க சிவலிங்கம் வந்து சதுர் யுகேஸ்வரர். அடுத்த சிவலிங்கம் நம்ம பார்க்க போகிறது வந்து மார்த்தாண்டேஸ்வரர். நம்ம அடுத்ததாக வந்து லிங்கபேஸ்வரர் அப்படிங்கிற சிவலிங்கம் வந்து தனி சன்னதியில் வந்து வச்சுருக்காங்க. அவரையும் வந்து பார்க்குறோம். இந்த குளக்கரையிலே வந்து இஷ்ட சித்தீஸ்வரர் சிவலிங்கம் வந்து இருக்குது. நம்ம குளிச்சுட்டு இவரையும் வந்து வேண்டிக்கிறது மூலியம் சகல சித்திகளும் நமக்கு ஏற்படும். நம்ம அடுத்ததாக வந்து ஸ்தல விருட்சம் இருக்கக்கூடிய தனி சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இந்த ஸ்தல விருட்சம் வந்து முறுக்கடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து சிவலிங்கமும் வந்து வச்சுருக்காங்க. எதிர்த்த மாதிரியே வந்து நந்தி பகவானும் வந்து இருக்கார். தனி சன்னதி வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. கோவில்லே வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்தே வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுகின்றது. இதற்கு கீழே வந்து நிறைய நாகர்களுடைய சிலையும் வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. இந்த கோவில்லே வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி தேவிக்கும் தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே அம்பாளுக்கு தனி சன்னதி வந்து கிடையாது. காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி அம்மனே வந்து அனைத்து தேவியின் சக்தியாக திகழ்கிறதுனால வந்து சிவபெருமான் கோயிலில் வந்து அம்பாளுக்குன்னு தனி சன்னதி வந்து கிடையாது. இந்த கோவிலுடைய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருமால் வழிபட்ட இந்த கச்சபேஸ்வரர் கோயிலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.